நேர்மையா இருந்தா நல்ல பிள்ளைகளை போய் எழுப்பும் போதே தாய்மார்கள் கண்ணு ராஜா எந்திரியா, நாளைய கலெக்டர் நீங்க தானே எந்திரிங்க, ஆமா நாளைக்கு காரைக்குடிக்கு நீங்க தானே ஆணையரா வரப்போறிய வாங்க எந்திரிங்க, நீங்க தானே நாட்டோட முதலமைச்சர், இப்படி சொல்லணும். உயர்ந்த சிந்தனை வேணும். பாரதி சொல்றான் பெரிதினும் பெரிதுகள் என்று. இப்ப அமெரிக்காக்காரன் தமிழை சொல்லி கொடுத்தானா? இன்னொன்னு சொல்றேன், சைனா இருக்குல்ல, சீன தேசம், சீன நாட்டுக்காரன் தமிழ்ல பள்ளிக்கூடம் திறந்துட்டான். சீன நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறார்கள், தமிழ்ல பேர் வைக்கிறார்கள், தமிழை படிக்கிறார்கள். பாத்திரிக்கை வலைதளங்கள்ல பூங்கோதைன்னு ஒரு பொண்ணு பேசுமே, சீனாக்கார பொண்ணு, நான் சீனாவிலிருந்து பூங்கோதை பேசுகிறேன்னு. பாத்திரிக்கையா இல்லையா? பூங்கோதைங்கிற பேரு சீன மொழியில வச்சுட்டேன். வடநாட்டுல இருந்து வந்த இந்திக்காரன் நம்மள அண்ணான்னு கூப்பிடுறேன், நம்ம பூரா வாங்க ஜீன்ட்டோம். கடுப்பா வருது எனக்கு, அதை கேட்டாலே வருதா இல்லையா? வந்தவன் நம்மளை அண்ணன்னு கூப்பிடுறேன், நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளை வாங்க ஜி அப்படின்னு இருக்கான். எப்படி எவ்வளவு எகத்தாலம் பாத்தியா இல்லையா? நினைச்சு பாருங்க. அப்ப சைனாக்காரன் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன். இப்ப பல விஞ்ஞானிகள் கேட்கறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சீனாவிலன்னு கேட்கறாங்க. தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கேட்டோன்னு என்ன அறிவில் சிறந்த பெரியோர்கள் செல்லா கவனிங்க என்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி, மொத்தம் அதுக்கடுத்து சீனம், தமிழ், மொத்தம் 6 மொழி. இந்த 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைந்து போய் விட்டது. கிரேக்கம் போச்சு, லத்தீன் போச்சு, அந்த சமஸ்கிருதம் போச்சு. இருப்பது 2. எது? ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2 மொழி தான் செம்மொழியாக இருக்கு, தமிழும் சீனமும் இருக்கு. இப்ப சீனக்காரன் சொல்றேன், எங்க சீன மொழியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழியுமா? சீன மொழியும் அழிந்து போனால் நாங்க எப்படி வாழ்வது? தமிழ் நிலையானது. நாங்க தமிழை கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அதை வைத்தே நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனக்காரன் தமிழ் படிக்கிறேன். தமிழை என்ன பண்ணிக்கிட்டு தரோம்? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அரசு பள்ளிக்கூடம். படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேர்களுக்கு எழுத படிக்க தெரியல தமிழ். இப்ப உள்ள தலைமுறைக்கு தமிழர் நாட்டில், தமிழர் வீதியில தமிழ் இல்ல, தமிழர் நாக்கில் தமிழ் இல்ல. ஆனாலும் வெக்கமே இல்லாம பேசுறாங்க, நாங்க தான் நாட்டில் தமிழ் வளர்த்தணும். என்ன நியாயம்? என்ன பண்பாடு? அழகு மொழி, அவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழுக்கு என்ற தத்துவம் எவ்வளவு இருக்கிறது? அத்தனை உயர்ந்த மொழியான பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சாப்பிட்ட சமூகம் இந்த சமூகம் இருக்கா பள்ளிக்கூடத்தில்? ஆத்திச்சூடி, அரைஞ்சை விரும்பு, 6வது சினம், 7வது கரவேல், 20 விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல் படிச்சேன் இருக்கா இன்னைக்கு? திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் கொண்டான் என்ற வீர வரலாறுகள் படித்த இந்த சமூகம் படிக்குமா இன்னைக்கு? இருக்கா? நாளைக்கு நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறீங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை, கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். அவர்கள் தன் மகையில